இன்றைக்கு வந்து இந்த அதே திருவாலி விண்ணகரத்துல இருக்கக்கூடிய பெருமாளை குறித்து பாடுகிறார். ஏன்னா திருவாலிங்கிறது அவருடைய நாடு, ஆலி நாடுன்னு சொல்லி அவர் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு, திருமங்கை மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாடு. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த அந்த தலத்துக்கு பெயர் உடையவன் அவன். திருவாலி விண்ணகரம், திருவாலி திருநகரம்னு சொல்றது. ஸோ இன்றைக்கும் அவருடைய இடம் அது. இவருக்கான திருமங்கை ஆழ்வார்க்கான உற்சவங்கள் எல்லாமே அங்கதான் நடக்கும், திருவாலியில தான் நடக்கும். ஆகவே திருவாலிக்கு மட்டுமே அவர் 3 10 பாடல்கள், 30 பாடல்கள் செய்திருக்கிறார். ஸோ அதுல 2வது 10 பாட்டு இது. தூவிரிய மலர் உழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே. தூ அப்படின்னா சிறகு, சிறகு விரிய, சிறகுகள் விரிய, மலர் உழக்கி, உழக்கி அப்படின்னா போட்டு குழப்பறது, போட்டு உழப்பாத அப்படின்னு இன்னும் ஊர் பக்கங்கள்ல சொல்ற வார்த்தை அது. அதையும் கையை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னுவாங்க. அந்த உழப்புதல் அப்படின்னா சும்மா அது இங்கேயும் அங்கேயும் போட்டு புரட்டி எடுக்கிறது. ஸோ மலர்களுக்குள்ள அப்படி புரண்டு எந்திரிக்குது, தன்னுடைய இறக்கையை வச்சு மலர்களுக்குள்ள அப்படி புரண்டு எந்திரிக்குது. துணையோடு பிரியாதே, தனது துணையை விட்டு பிரியாமல், பூ விரிய, ஒவ்வொரு பூவாக மலர, மது நுகரும், அந்த பூவில் இருக்கும் தேனை உண்ணும், பொறி வரிய சிறுவண்டே. பொறினா புள்ளி, வரியன வரிகள், கோடு, டாட்ஸ் அண்ட் லைன்ஸ், கோடுகளும் புள்ளிகளும் இருக்கக்கூடிய சிறு வண்டே. தீவிரிய மறை வளர்க்கும் புகழ் ஆளர் திருவாலி. தீவிரிய மறை வளர்க்கும், அந்தணர்கள் வந்து வேதம் ஓதி தினசரி இது பண்ணணும், அக்னிஹோத்திரம்னு சொல்லுவாங்க. தினசரி அக்னி வளர்த்து அதற்கு வேள்விகள் செய்து மறை ஓத வேண்டும், 4 மறைகளை ஓத வேண்டும் என்பதால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. தீவிரிய மறை வளர்க்கும் புகழ் ஆளர், அந்த அப்படி செய்வதில் புகழ்மிக்க, வேதம் ஓதுவதில் வேள்விகள் செய்வதில் புகழ்மிக்க அந்தணர்கள் நிறைந்த திருவாலி என்ற நாட்டில் ஏவரி வெம் சிலையானுக்கு, ஏவரினா அம்பு, எய்யக்கூடிய அம்பு, ஏய் அம்புங்கிறது தான் நமக்கு ஏ வரின்னு வருது. ஏய் வரி ஏவரியாக வருகிறது, எய்யக்கூடிய அம்பு. வரி அப்படின்னா அம்பு, சிலைனா வில், அதனாலதான் வரி சிலைங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். வில்லும் அம்புமாக, வரி சிலைனா அம்பும் வில்லும்னு சொல்லணும். அத வந்து இந்த இடத்துல ஏவரி வெம் சிலை, வெம்னா நல்ல வலிமை மிக்க, நல்ல கூர்மையான அம்புடனும் நல்ல வலிமையான வில்லுடனும் இருக்கக்கூடியவனுக்கு, அதாவது ராமபிரானுக்கு, திருவாலியில் குடியிருக்கும் ராமபிரானுக்கு எனது நிலைமையை சொல்வாயாகங்கிறார். என் நிலைமை உரையாயே. இந்த பாட்டை சொல்லும்போது தலைவியின் இடத்திலிருந்து அவர் பாடுறார். தலைவி தலைவனாகிய திருவாலியின் இறைவனை பிரிந்து துயருறுகிறாள். ஆகவே இறைவனுக்கு தூது விடுகிறாள், தன் தலைவனாகிய இறைவனுக்கு தூது அனுப்புறா. யாரெல்லாம் அனுப்புறா? அவளே புலம்புறா, வண்டுகளை தூது விடுகிறாள். ஆகவே இங்கு தன்னை தலைவியாக கொண்டு அவர் பாடியதால்தான் அவருக்கு இது மாதிரி நிறைய பாடல்கள் வரும். ஆகவேதான் அவருக்கு பரகால நாயகின்னு பேரு. அதாவது அவர் களத்துல எதிரிகள், பரன் அப்படின்னா எதிரி, பரனா வேற்றாள், அதாவது எதிரிங்கிற பொருள். காலன் எதிரிகளுக்கு யமன் போன்றவன். ஆனா இங்க பரகால நாயகி, இறைவனை பொறுத்த வரைக்கும் அவர் நாயகியாக இருக்கக்கூடியவர். ஆகவே பரகால நாயகியாகிய அவர் வந்து தன்னை தலைவியாக கருதி இறைவனை தலைவனாக கொண்டு அவனை பிரிந்திருக்கும் துயரத்தை வந்து தூது வழியாக அவனுக்கு தெரிவிக்க முயற்சி பண்றாங்க. 2வது பாட்டும் திரும்ப அதே வண்டுகளுக்கே சொல்றான். பிணி அவிழும் நறுநீல மலர் கிழிய. பிணினா கட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நோய்ங்கிறதுக்கு ஏன் பிணி அப்படின்னா அது உடலோடு சேர்த்து கட்டப்பட்டது, ஆகவேதான் அந்த பிணின்னு சொல்றது. பிணித்த, அதுல இருந்தா தமிழ்ல பிணைத்தங்கிற வார்த்தை வருது. பிணைனா பாண்டுன்னு அர்த்தம், கட்டப்பட்டன்னு அர்த்தம். ஸோ பிணை பிணி ரெண்டும் அதனுடைய வேர்ச்சொல். பிணி அவிழும், அதாவது கட்டு அவிழும், அதாவது மொட்டாக இருக்கிறது விரிய ஆரம்பிக்குது, அதான் கட்டவிழும்னு சொல்றது. மொட்டு விரியக்கூடிய நறு நீல மலர். நீல மலர் எங்க பூத்திருக்கு? குளத்துல பூத்திருக்கக்கூடிய நீல நிறமான மலர்கள், அதாவது குவளை மலர்கள், நெய்தல் மலர்கள். இந்த மலர்கள் தான் நீல கலர்ல இருக்கக்கூடியது.
அப்படிப்பட்ட அருமையான மலர்கள் எல்லாம் கிழிந்து போற அளவுக்கு பெடையோடும் அணிமலர் மேல் மது நுகரும் அருகால சிறுவண்டே. அது அந்த மலர்களுக்குள்ள போய் முதல் பாட்டுல அது மேல விழுந்து உழக்கி என்னெல்லாமோ ரெக்கையை விரிச்சு செஞ்சது. இப்ப என்ன பண்ணுது, அந்த பூவின் இதழ்களே கிழிந்து போகும்படியாக தனது பெடையுடன், அதாவது தனது ஜோடி வண்டுடன் சேர்ந்து அந்த பூக்குள்ள கிடந்து குதியாட்டம் போட்டு அந்த மலரில் இருக்கும் தேனை நுகர்ந்து அந்த மலரின் இதழ்களே கிழிந்து போகும் அளவிற்கு அங்க விளையாடுது. தனது ஜோடியோட சேர்ந்து மதுவை அருந்தி விளையாடுகிறது. யாரு? அருகால சிறுவண்டு. அதாவது 6 கால்களை உடைய சிறுவண்டு. வண்டுக்கு 6 கால் அப்படின்னு அந்த இடத்துல பொருள் கொடுக்கிறார். 6 கால் சிறுவண்டு. மணி கழுநீர் மருங்கு அலரும். மணி கழுநீர், அதாவது மணினா இந்த இடத்துல ஒளி வீசக்கூடியங்கிற பொருள். கழுநீர் செங்கழுநீர். செங்கழுநீர்னா சிவந்த தாமரை, அல்லி ஆகியவற்றுக்கு அந்த பெயர் உண்டு. மருங்கு அலரும். மருங்குனா அந்த கரைகளை ஒட்டி, அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் கரை மாதிரி கட்டியிருக்காங்க. நடுவுல பூரா என்ன மலர்ந்திருக்கு? ஒளி வீசக்கூடிய செங்கழுநீர் பூக்கள் பூத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட வயல் இது மிக்க வளம் மிக்க வயல் ஆலி மணவாளன். இந்த இப்படிப்பட்ட செங்கழுநீர் பூத்து குலுங்கக்கூடிய அழகிய நீர் நிரம்பிய வயல்களால் சூழப்பட்ட ஆலி நாட்டிற்கு தலைவன் மணவாளன். அந்த ஆலி நாட்டிற்கு உரியவன் அர்த்தம். மணவாளன் பணி அறியேன். பணி அறியேன்னா, ஐயா அவன் என்ன செய்யறான்னு எனக்கு தெரியலையே, அவன் என்ன ஒர்க்ல இருக்கான்னு தெரியலையே, என்னைய இப்படி பார்க்க வராம இருக்கானே, அவர் என்ன வேலையில இருக்காரோ, அதான் பணி அறியேன் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு பணி அறியேன்னா, அவன் மனசுல என்ன நினைச்சு வச்சிருக்கான், அவன் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றதும் பணி அறியேங்கிறதுக்கு உள்ள பொருள். அவன் மனதில் என்ன நினைத்திருக்கிறான்னு தெரியலையே, நீ சென்று என் பயலை நோய் உரையாயே. பயலைனா பசலை. பசலை நோய், தலைவனை பிரிந்த உடனே தலைவிக்கு வரக்கூடிய நோய் வந்து, பிரிவின் காரணமாக வரக்கூடிய நோய் வந்து பசலை நோய். பசலை நோய்னா அப்படி மேலெல்லாம் பொன் எழுந்தது போல நிறம், தோலின் நிறம் மாறுபடும். அதைதான் பசலைன்னு சொல்றது, பயலை அப்படின்னும் சொல்றது. அதனால அவன் என்ன நினப்புல இருக்கான், என்ன ஐடியால இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அவனை நினைச்சு எனக்கு பயலை நோயே வந்துருச்சு. நீ போய் அவன்கிட்ட சொல்லக்கூடாதா? நீ இந்த மலர்ல கிடந்து ஓஞ்சோடியோட நீ சந்தோஷமா இருக்கியே, நான் இப்படி இங்க பசலை நோய் வந்து துயருறுகிறேனே, நீ எனக்காக போய் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறார். இப்போ இந்த 2 பாடல்கள்லையும் நாம ஒரு விஷயம் பார்த்தா தெரியும். எந்த வண்டுங்கிறது தனது துணையோடு, அதாவது பெடையோடும் துணையோடும்னு 2 பாட்டுலையும் வந்திருக்கு. தனக்கு உரிய துணையோடு அந்த வண்டு சுகித்திருக்கிறது, மகிழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு பூவாகச் சென்று மதுவை நுகர்கிறது. அந்த மது உண்ட கழிவெறியில் அந்த பூக்களே கிழியும்படி, இந்த 2வது பாட்டுல சொல்றாரு இல்லையா, பிணியவளும் நறுநீல மலர் கிழிய, அந்த மலர் கிழியும்படியாக அதனுடைய கொண்டாட்டம், களிப்பு இருக்கிறது. அப்படி இருக்குன்னு சொன்னா அது எதை குறிக்கிறது? அப்ப இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகி இந்த உலகத்தினுடைய இன்பங்களை நுகரக்கூடிய நம்முடைய கவனத்தை, அதாவது நம்முடைய அறிவு இப்ப இறைவனை நோக்கி செல்லாமல் நம்முடைய இதெல்லாம் எப்படி இருக்கு, அந்தகரணங்கள் எல்லாமே இந்த உலகத்தை சுகித்திருப்பதாக அமைந்திருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல நம்ம பொருள் கொள்ளணும். அப்போ நம்முடைய அறிவு, நம்முடைய ஆன்ம ஞானம் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு என்ன சொல்லுது? இந்த பாரு, நீ இப்படி இருக்கக்கூடாது. ஆன்மாவாகிய நீ இறைவனிடத்துல தான் போய் சேரணும், இறைவனை தான் எண்ணி வருந்தணும். உலக இன்பங்களுக்காக, நீ புல இன்பங்களுக்காக இருக்கக்கூடாது. ஆகவே இறைவனிடத்தில் சென்று நீ சொல்வாயாக, என்னை காப்பாற்றும்படி சொல்வாயாக. ஏன்னா இறைவன் பக்தி வந்து இறைவனை போய் சேரணும்னா இறைவனே நமக்கு அருள் புரிஞ்சாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா நாம என்ன பண்ணிட்டு இருப்போம், தூவிரிய மலர் உழக்கி பூவிரிய மது நுகர்ந்து அப்படியே திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வேலையா இருக்கும். ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு, இறைவன்கிட்ட போய் என் நிலைமையை சொல்லு, எனக்கு அவன்கிட்ட சேரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வழி தெரியல, அதுக்கு அவன் தான் வழிகாட்டணும், ஆகவே அவனிடத்தில் சொல்லுன்னு சொல்ற மாதிரி ஒரு பொருள் எடுக்கலாம். 3வது ஒரு வரும்போது நேரடியா குறுகுங்கிற வார்த்தை வருது. அப்ப இதுக்கு ஒரு பொருள் சொல்லும்போது
இது அதாவது குருகூர் அப்படிங்கிறது வந்து நம் நம்மாழ்வாரனுடைய ஊர் திருக்குருகூர். அதுதான் அப்புறம் அவர் பெயரால ஆழ்வார் திருநகரின்னு ஆயிடுச்சு. அப்போ ஆழ்வார் திருநகர் அவர் இருக்கக்கூடியது, அதனால ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பழைய பெயர் குருகூர், தென் திருக்குருகூர்னு சொல்லுவாங்க, தென் குருகூரில் அப்படின்னு. அவர் பேரே இன்னொரு பேர் குருகூர் நம்பி தான் நம்மாழ்வாருக்கு. ஆகவே இங்க நம்மாழ்வாராகிய நம்மாழ்வார் தான் ஆழ்வார்கள்லேயே பெரிய ஆச்சாரியன், பெரிய குருவாக அமரக்கூடியவன். வேதம் தமிழ் செய்த மாறன் அவனுக்குத்தான் பெயர், நம்மாழ்வாருக்கு தான் பெயர். நம்மாழ்வார் தான் பெரிய அளவுல விசிஷ்டாத்வைதத்தினுடைய கூறுகளையும் அத்வைதத்தின் கூறுகளையும் அனைத்து தத்துவ கூறுகளையும் உள்ளடக்கி பாடல்களை எழுதியது நம்மாழ்வார். ஆகவே நம்மாழ்வாரத்தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வாராக, ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆசானாக கொள்ளக்கூடியது நம்மாழ்வாரை. ஆகவே இங்கே வந்து தனது ஆசிரியனை வந்து தனது ஆச்சாரியனாக எண்ணி அவரை எண்ணி பாடிய பாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு இந்த மூணாவது பாட்டை. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரியே அவர் அந்த எழுதியிருக்கிற வரிகளும் அப்படிதான் இருக்கு. இது வரைக்கும் அவர் எல்லாமே சிருங்காரம், அப்புறம் இந்த அழகு, அதைத்தான் எழுதியிருக்காரு. மலர் விரிகிறது, வாசனை மிக்க மலரா இருக்கு, தேன் வடியும் மலரா இருக்கு, நீல நிற மலரா இருக்குன்னு எழுதினவரு இந்த பாட்டுல வரும்போது அப்படி எப்படி எழுதுறாரு பாருங்க. நீர் வானம் மண் எரி காலாய் நின்ற நெடுமால் தன் தாராய நறுந்துளவம் பெரும் தகையேற்கு அருளானே. ஐம்பூதங்களாகவும் ஆகி நிற்கிறான். நீர் வானம் மண் எரினா நெருப்பு, கால் கால்னா காற்று, காற்றாய் அதான் காலாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்னா காற்று. நீராகவும் வானாகவும் மண்ணாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் நின்ற நெடுமால். நின்றனா இந்த இடத்துல ஸ்டாண்டிங்கிற அர்த்தம் கிடையாது, ஸ்டேய்டு. அப்பொருட்களாக இருக்கின்றன்னு அர்த்தம். அந்த பொருட்களாக எல்லாம் இருக்கின்ற, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவன்தான். அப்படி இருக்கக்கூடிய நெடுமால் அவருடைய தன் நெடுமால் தன் நெடுமாலுடைய தார் ஆய நறுந்துளபம். தார்னா மாலை, துளபம் அப்படின்னா துளபம் அப்படிங்கிறதுன துளபம்னு எழுதுறாங்க. துளபம் அப்படின்னா துளசி. தாராய நறுந்துளபம் அதாவது மாலையாக கட்டப்பட்டிருக்கிற, தார்னா மாலை, மாலையாக கட்டப்பட்டிருக்கிற நறுந்துளபம் நல்ல துளசி. அந்த துளசியை பிரசாதமாக நான் பெற வேண்டும். நறுந்துளவம் பெரும் தகையேற்கு அருளானே. அதாவது பெரும் தகை, அப்படி பெரும் பெருமையை ஏற்கு, அதை ஏற்கும்படி எனக்கு அருள்வானே, அருள மாட்டானா அப்படின்னு கேட்கிறார். அதாவது அவனுடைய மாலையை தனக்கு பிரசாதமாக கேட்கிறார். அந்த மாலையை நான் ஏற்கும் பாக்கியத்தை எனக்கு அவன் அருள மாட்டானா. அதான் தகையேற்கு, அந்த பாக்கியத்திற்கு, அந்த பெருமைக்கு. துளவம் பெரும் தகையேற்கு அருளானே, அதை பெரும்படியாக எனக்கு அருள மாட்டானா. அந்த பெருமாளுடைய மாலைன்னா என்ன அர்த்தம்? மாலை யார் யாருக்கு இடுவாங்க? தலைவன் தலைவிக்கு மாலை இடுவான். அப்ப இவர் என்ன சொல்றாரு? தலைவனாகிய திருமால் அவன் அணிந்திருக்கக்கூடிய மாலை, துளப மாலையை எனக்கு நான் பெரும்படியாக எனக்கு அளித்து என்னை பெருமைப்படுத்த மாட்டானா அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா இறைவன் வந்து என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா அப்படின்னு கேட்கிறார். சீராரும் வளர் பொழில் சூழ் திருவாலி வயல் வாழும் கூர்வாயச் சிறு குறுகே குறிப்பறிந்து கூறாயே. சீராரும், சீர்னா புகழ், புகழ்மிக்க, ஆறும்னா நிறைந்த, புகழ் நிறைந்த, வளர் பொழில் எப்போதும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சோலை. அப்படியே என்ன அது மேல மேல வளருமா? அப்படி இல்லை. சோலை வந்து அழியாது. அது அப்படியே புதுசு புதுசா அதில் செடிகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த செடிகள் வந்துகிட்டே இருக்கும். அது காஞ்சி போயிருக்குங்கிற மாதிரி அது கிடையாது. என்றைக்கும் இளமையோடு இருக்கக்கூடிய சோலை, அதான் வளர் பொழில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோலைகளால் சூழப்பட்ட வளர் பொழில் சூழ் திருவாலி வயல் வாழும். திருவாலியில் வயல்களாலும் இந்த பொழில்களாலும் சூழப்பட்டிருக்கிற அந்த திருவாலி நகரில் வாழும் கூர்வாய, கூர்மையான வாயை கொண்ட சிறு குறுகே, சிறு குறுகு பறவையே குறிப்பறிந்து கூறாயே. இந்த வார்த்தையை கவனிங்க. மேல போய் என்ன சொல்றாரு? நீ சென்று என் பயலை நோய் உரையாயேன்னு கேட்டாரு.
வெம்செலியானுக்கு என் நிலைமை உரையாயேன்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? குறிப்பு அறிந்து கூறாயேங்கிறாரு. சொல்லுன்னு சொல்லல குறுகு வரும்போது. குறுகுக்கு மட்டும் அது என்ன ஸ்பெஷல்? குறிப்பறிந்து கூறுதல் அப்படின்னா, மற்றதெல்லாம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அது வண்டு வருது. பெருமாள் கேட்பாரு, என்னப்பா விஷயம், என்ன அப்பாயின்மெண்ட் கேட்டு, என்ன விஷயம்? இல்லைங்க, அங்க இந்த மாதிரி ஒரு ஆள் உங்களை நினைச்சு ரொம்ப ஏங்கிட்டு இருக்காரு. ரைட், ஓகே, இது இன்ஃபர்மேஷன் நோட் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. ஆனா குறுகு எப்படிப்பட்டது? அவர் உடனேயே இருக்கக்கூடியது. அவர் அந்த தகவல் வந்துட்டு போனதும் அவர்கிட்ட என்ன மாற்றம் நிகழுது, அவர் அதை குறித்து யோசிக்கிறாரா, அதுதான் அவர் மனதில் நினைப்பாக இருக்கிறதா, அவர் அந்த ஆவலுடன் தான் இருக்கிறாரா, அவர் வேற என்ன யோசிக்கிறாரு, இத மாதிரி அவர் அவர் வந்து அடுத்த வாரம் போய் பார்க்கலாமா, எப்படி கேட்கிறாரு, என்ன நினைக்கிறாரு, அவருடைய மன ஓட்டங்களை எல்லாம் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து குருகுக்கு இருக்கு. அதனாலதான் குருகுக்கு என்ன கேட்கிறாரு, அவர் என்ன யோசிக்கிறாரு, அவர் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு குருகிட்ட கேட்கறது. குறிப்பு அறிந்து கூறாயே. குறிப்பறிதல், அவர்களது செயல்பாடுகளிலிருந்து, அவர்களது நடவடிக்கைகளிலிருந்து, அவர்கள் முகபாவங்களிலிருந்து நாம் யூகித்து அறிவது, அதான் குறிப்பறிதல். அதை குருகுக்கு மட்டும் சொல்றாரு. ஸோ டெஃபினட்டா இது ஒரு ஸ்பெஷல் பாட்டா தனியா நமக்கே தெரியுது. இப்போ குருகூர்னு சொன்னதுனால நம்மாழ்வாரை குறிப்பிட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. தானாக நினையானேல், தானாக நினையான் ஏல், நினைக்க மாட்டான். தானாவே என்னை நினைக்க மாட்டான். தானாக நினையானேல், அவனா என்னை நினைக்க மாட்டான். தன் நினைந்து, சரி, தன்னை நினைந்துன்னு அர்த்தம் அந்த இடத்துல. தன் நினைந்துனா சரி, அவனை நினைச்சு நைவேர்க்கு, நையக்கூடிய எனக்கு, அவனா என்னை நினைக்க மாட்டான்பா. சரி, நான் அவனை நினைச்சு நைந்து போகிறேனே, அவனை சேர முடியாம. தன் நினைந்து நைவேர்க்கு, அவனை நினைந்து நையக்கூடிய எனக்கு, ஓர் மீனாய கொடி நெடுவேள் வழி செய்ய மெலிவேனோ. நானு, அவனா என்னை நினைக்க மாட்டான். சரி, நானா அவனை நினைக்கிறேன் அப்படின்னா, நான் நைந்து அந்த நினப்புலயே நஞ்சு போயிட்டு இருக்கேன். போதாததற்கு மீனை கொடியாக உடைய நெடுவேள், அதாவது பெரும் நல்ல ஆள் வந்து ஆகிருதியா இருக்கக்கூடியவன், அதான் நெடுவேள். மன்னன், வேள்னா மன்னன். இந்த இடத்துல எதற்கு மன்னன்? அவன் காதலுக்கு மன்னனாகிய மன்மதன். அவன் மீன்கொடி தான். அவன் நமக்கு பாட்டு கூட வந்திருக்கு இல்லையா, மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். அவனுக்கு வந்து மீன்கொடி தான் அவன் வர்றது. கையில் கரும்பு வில்லும் மலர் கனைகளும் ஏந்தி மீன் கொடி பறக்கும் தேரில் வரக்கூடியவன் தான் மன்மதன். ஆகவே மன்மதன் வந்து மீனாய கொடி நெடுவேள் வழி செய்யனா, அவன் வந்து என்னை பிடிக்க நான் துன்பப்படுவேனா? ஏற்கனவே இவன் நினப்புல நான் இப்படி இருக்கேன், இதோட மன்மதனும் வந்து என்னைய துன்பப்படுத்துறானே அப்படின்னு வந்து அப்படி சொல்றாரு. தேன்வாய வரி வண்டே, தேனை அருந்திய வாயுடைய வரிகள் இருக்கக்கூடிய வண்டே, திருவாலி நகர் ஆளும் ஆண் ஆயர்க்கு, ரெண்டு சுழியின் ஆண் அப்படின்னா தலைவன் இங்க பொருள். திருவாலி நகரை ஆளக்கூடிய தலைவனாகிய ஆயர்க்கு, ஆயன் யாரு? கண்ணன்ங்கிறதுனால அந்த வார்த்தையை போடுறாரு. ஆனாயன் அப்படின்னா தலைவனாகிய, எங்களை மேய்க்கக்கூடிய அவன். என் உருநோய் அறிய சென்று உரையாயே, எனக்கு நான் எனக்கு உற்ற நோய், என்னை பீடித்த நோயை அவன் அறியுமாறு சென்று சொல்வாயாக. அவனா நினைக்கவும் மாட்டான். நான் நினைச்சு ஏற்கனவே துன்பப்பட்டா போதா குறைக்கு இந்த மன்மதனும் வந்து என்னைய ரொம்ப நொந்து போக வைக்கிறான். தேனுண்ட வாயுடைய வண்டே, நீ தயவு செஞ்சு போய் திருவாலி நகரின் தலைவனாக விளங்கக்கூடிய என்னுடைய இறைவன்கிட்ட போய் என்னுடைய நிலைமை இன்னது, எனக்கு உற்ற நோய் இன்னதுன்னு சொல்வாயாக அப்படின்னு சொல்றேன். வாளாய கண் பனிப்ப மென்முலைகள் பொன் அரும்ப நாள் நாளும் நின்னினைந்து நைவேர்க்கு, ஓ மண்ணளந்த தாளாளா தன் குடந்தை நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கு ஒரு துணையாளன் ஆகாயே. அப்படி வாசிக்க வாசிக்க இந்த பாட்டு அவ்வளவு அழகா, எவ்வளவு உணர்வு, அதாவது வரிகள்ல ஒரு உணர்வு வைக்கிறது ஒரு கவிஞன்.
வரிகள்ல அவன் எவ்வளவு அழகா அந்த அந்த சொற்களை கொண்டாந்து அடுக்கியிருக்காரு பாருங்க. மண்ணளந்த தாளாளா தன்குடந்தை நகராளா வரையெடுத்த தோளாளா, லாங்கிற ஒரு சொல்லை எவ்வளவு அழகா அதற்குள்ள பொருத்தி அப்படி அந்த அந்த சொல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு கரெக்டா. ஆனா அத உச்சரிக்கும் போதே அதுல அந்த பாவம் எழுந்து வருதா, அந்த தலைவனை எண்ணி ஏங்கும் பாவம் எவ்வளவு ஏக்கத்தோட இருக்கு. அந்த அந்த பாட்டை நம்ம சும்மா வாசிங்க, நம்ம அவ்வளவு பாவம் ஏத்தி அப்படியே பிரமாதமாலாம் நம்ம வாசிக்க வேண்டாம். வெறுமனே இந்த பாட்டை யாரையாவது வாயை விட்டு வாசிக்க சொல்லுங்க, இந்த பாவகம் எதுவும் தெரிய வேண்டாம். சும்மா இந்த பாட்டை கொடுத்து இதை வாசியாம்பான்னு ஒருத்தர் தமிழ் வாசிக்க தெரிஞ்சவர்கிட்ட சொல்லுங்க, அந்த பாவம் அந்த குரல்ல ஏறிடும். ஒரு கவிஞன் இதை எப்படி சாதிச்சான்னு ஆச்சரியமா இருக்கும். அப்போ அவங்க உள்ள இருக்கிறது அப்படி வருது அதுல. வாழாய கண்பனிப்ப மென்முலைகள் பொன்னரும்ப நாள் நாளும் நின்னினைந்து நைவேற்கு ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்தை நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கு ஒரு துணையாளன் ஆகாயே. எவ்வளவு ஏங்குறார். கண் வாழ்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள், கூரிய ஒளிமிக்க ரெண்டு பொருள் உண்டு. இங்க கண்ணுக்கு ரெண்டையுமே நீங்க பொருத்தமா சொல்லலாம். கூரிய கண்கள், அதாவது அகன்று அது முடியிற இடத்துல கூர்மையா முடியுது. அதனாலதான் வேல் போல் கண்கள்னு சொல்றது மரபு, அந்த நுனி ஷார்ப்புங்கிறதுனால. இன்னொன்று ஒளி வீசும் கண்கள், நன்கு கூரிய ஒளி வீசும் கண்கள், ரெண்டு பொருளுமே பொருந்தும் இதுக்கு. அப்படிப்பட்ட கண்கள் நீர் ததும்பி நிக்குது. வாளாய கண் பனிப்ப, கண் அப்படியே நீர் பூத்து நிக்குது. ஏன் தலைவன் இன்னும் வந்து சேரல, அவன் பிரிவின் துயரால அப்படி இருக்கேன் நான். மென்முலைகள் பொன் அரும்ப, என்னுடைய மென்முலைகள் எல்லாம் பசலை நோய் கண்டதால் பொன்னிறமாக ஆகிவிட்டன. பொன் அரும்ப, அப்படியே பொன்னிறத்துல ஆயிருச்சு. நாள் நாளும் நின்னினைந்து நைவேற்கு, நாள் நாளும் ஒவ்வொரு நாளும், அதான் நாள் நாளும்ங்கிறாரு. நானாளும்னு சேர்த்து எழுதும் போது நானாளும்னு சொல்லுவாங்க. அதை வந்து விரித்து பொருள் கொண்டால், பதம் பிரித்தால் நாள் நாளும், ஒவ்வொரு நாளும் உன்னையே நினைந்து, நினைந்து, நின்னை நினைந்து, இறைவனை நோக்கி டைரக்டா சொல்றாரு. தூது விட்டு பார்த்தாரு 4 பாட்டுல, தகவல் அந்த ஆளுக்கு போய் சேர்ந்ததா என்னன்னே தெரியல. 5வது பாட்டுல டைரக்டா இவரே இறைவன்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நினைந்து நைவேற்கு, உன்னை நினைந்து நைந்து போகக்கூடிய எனக்கு ஓ மண்ணளந்த தாளாளா, தாள்னா பாதம், தாள் ஆள்பவன், தாளால் ஆள்பவன், அதான் தாளாளன். யாரவன்? திருவிக்கிரம் அவதாரம் உடைய செய்தவன். ஆகவேதான் அந்த வார்த்தையை சொல்றார். மண் அளந்த தாளாளா, மண்ணை அளந்த பாதத்தால் என்னை ஆள்பவனே, தன் குடந்தை நகராளா, தன்னுனா இந்த இடத்துல குளிர்ந்த, குளிர்ந்த குடந்தைங்கிறது கும்பகோணம், குளிர்ந்த கும்பகோணம், குளிர்ந்த குடந்தை நகரத்தின் நகரத்தை ஆள்பவனே, நகர் ஆளா, நகரத்தை ஆள்பவனே, வரையெடுத்த தோளாளா, வரையெடுத்த தோளை ஆள்பவன். வரைனா என்னது? மலை. மலையை எடுத்த தோள் என்னது? கிருஷ்ணாவதாரத்துல அவர் கோவர்தனகிரி என்கிற மலையை தூக்கி பிடித்தார். அப்படி மலையை தூக்கிய வலிமை மிக்க தோளை உடையவன், தோளாளன், தோளை ஆள்பவன், வரையெடுத்த தோளாளன். அப்போ அவனை எப்படி சொல்றாரு பாருங்க. நீ மண்ணை அளந்தவன் பாதத்தால இந்த நகரத்தையே நீதான், குடந்தை நகரத்தையே நீதான் ஆள்கிறாய். எல்லோரையும் காக்க வேண்டி அன்றைக்கு பெரிய மலையை தூக்கி பிடித்த பெரும் தோளுடையவன். இப்படி எல்லாருக்கும் செஞ்சிருக்கியே, எனக்கும் ஒண்ணு செய்யக்கூடாதா? எனக்கும் ஒரு அருள் செய்யக்கூடாதா? எந்தனக்கு ஒரு துணையாளன் ஆகாயே, எனக்கு ஒரு துணையாக வந்து அமைய மாட்டாயா அப்படின்னு கேக்குறாரு. ஆயர்களுக்கெல்லாம் துணையாகத்தான் நீ வந்து கோவர்த்தனகிரியை தூக்குன, வரையெடுத்த தோளாளன். இந்த குடந்தை நகரத்தையே ஆளக்கூடியவனாக அமர்ந்திருக்கிறாய். குடந்தை மக்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு வரம். அவங்களுக்கெல்லாம் நீ துணையாக அங்க குடந்தை நகர்ல இருக்க. பூமியில் இருக்கும் எல்லோருக்கும் நலம் பயக்கும் பொருட்டு அன்னைக்கு நீ மண்ணளந்த தாளாளன். இவ்வளவு பேருக்கும் எல்லாம் செஞ்சிருக்கியே, ஒரு உலகத்துக்கே செஞ்சிருக்க, ஒரு ஊருக்கு செஞ்சிருக்க, ஒரு குடியிருப்புக்கு செஞ்சிருக்க. உலகலாம் அளந்தவன்,
குடந்தை நகர ஆள்பவன் ஆயர்பாடி எனும் ஒரு சின்ன ஏரியா, ஒரு கவுன்சிலர் ஏரியாவுக்கு வந்து அவரு அங்கேயும் எல்லாரையும் காப்பாத்திருக்கியே, என் ஒருத்தனுக்கு வந்து ஒரு உதவி பண்ண மாட்டியா? என் என் தனக்கு ஒரு துணையாளன் ஆகாயே. ஏன்னா நான் உன்னை நினைஞ்சு நாள் நாளும் நைந்து நைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவ ஏக்கம், பிரிவின் ஏக்கம். தாராய தன் துளவம் வண்டு உழுத வரை மார்பன் தார் ஆய. தார்னா ஏற்கனவே பார்த்தோம், தார்னா மாலை. தார் ஆய தன் துளவம், மாலையாக கட்டப்பட்ட குளிர்ந்த துளசி, அது பூத்து அதில் இருக்கக்கூடிய தேனை அருந்த வண்டு வருது. ஏற்கனவே அவன் மார்பில் சுண்ணம் பூசி இருக்கிறான், சந்தனம் கலபம்னு சொல்லக்கூடியது பூசி இருக்கான். இந்த தேனும் அந்த துளசியிலிருந்து வரக்கூடிய தேனும் அவன் மார்பில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணமும் சேர்ந்து வண்டு அதுல போய் விழுந்து உழுது அப்படின்னா அப்படி சேரு மாதிரி இருக்கு. அவன் மார்புல இருந்து சந்தனமும் தேனும் வழியக்கூடிய மார்பு அது. அப்படிப்பட்ட மார்புல வந்து வண்டு உழுது எந்திரிக்குது. அப்படிப்பட்ட மார்பை உடைய வரை மார்பன், நன்கு அகன்ற மார்பு அது, அதான் வரை மார்பன். தாராய தன் துளவம் வண்டு உழுத வரை மார்பன். அப்படிப்பட்ட மாலையை அணிந்த தேன் சொட்டக்கூடிய தேன் சொட்டி அவன் மார்பின் சந்தனத்தோடு கலந்து இருக்கக்கூடிய அகன்ற மார்பில் வண்டுகள் வந்து விழுந்து உழக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மார்பை உடையவன். போரானை கொம்பு ஒசித்த புல் பாகன். போரானை என்பது குவலையாபேட்டம் என்கிற இவனுடைய யானை, கம்சனுடைய யானையை குறிக்கும். அந்த யானையைத்தான் அவன் மேல ஏவி விடுறாங்க கிருஷ்ணாவதாரத்துல. அதை கொம்பை உடைத்து அந்த யானையை அவன் கொல்லுகிறான். அதான் கொம்பு ஒசித்த, ஒசித்தேன்னா ஒடித்தன்னு அர்த்தம். புல் பாகன், புல்லுன்னா பறவைக்கு அரசனாகிய கருடனை குறிக்கக்கூடிய சொல். புல் பாகன் அப்படின்னா யானை பாகன் அப்படின்னா யாரு? யானையை செலுத்தக்கூடியவன் யானை பாகன். இங்கு புல் பாகன் என்றால் கருடனை செலுத்தக்கூடியவன், அதாவது கருடனை தனது வாகனமாக கொண்டவன் அப்படின்னு அவனை சொல்றார். என் அம்மான், அவன் யாரு? என் அன்புக்குரிய தலைவன், என் அம்மான், என் அன்புக்குரிய தலைவன். தேராரும் நெடுவீதி திருவாலி நகராளும் கார் ஆயன். வரிகள் வார்த்தைகள் அப்படி போடுறாரு பாருங்க. தேராரும் நெடுவீதி திருவாலி நகராளும் காராயன். கார்னா கரிய நிறம், ஆயன்னா யாரு? கண்ணன். அவன் தான் நம்மை மேய்க்கக்கூடியவன், கருமை நிறம் கொண்டவன், கருமை நிறமான மேய்ப்பன், அதான் கார் ஆயன். அவன் என்ன எங்க இருக்கான்? திருவாலி நகராளும் காராயன். இந்த திருவாலி நகரை அவன் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட திருவாலி நகர் எப்படிப்பட்டது? தேராரும் நெடுவீதி உடையது. தேர் ஊர்ந்து செல்லக்கூடிய நீண்ட வீதிகளை உடைய திருவாலி நகரை ஆளக்கூடிய காராயன். அவன் என்னுடைய கனவளையும் கவர்வானோ. இந்த வளை கவர்தல்ங்கிறது வந்து நம்ம மரபுல ஒரு பெண்ணின் மனதை திருடிச் செல்வதுங்கிறதுக்கான குறியீடு. என் வளையை திருடி விட்டான் அப்படின்னு சொல்லி என் வளையை கொண்டு போயிட்டான், என் வளையலை கொடுக்க சொல்லுங்க, என் வளையலை கொண்டு போயிட்டான், வளையலை கொடுக்க சொல்லுங்கன்னு சங்க பாடல்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் தலைவிகள் கதறிக்கிட்டே இருக்காங்க. இந்த பயல வந்து வளையலை உருவிட்டு போயிடுறானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசை கொள்ள கொண்டு போயிட்டான், அவள்கிட்ட இருந்து ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு போயிட்டான். அதனாலதான் அந்த வளையல் அப்படிங்கிறது. அதனாலதான் அவங்க இந்த பெண்ணும் சும்மா கொடுத்துருவாளா வளையல? இவள்கிட்ட இருந்து பிடிங்கிற முடியுமா? இவளாதான் கொடுத்துருப்பா. அதனாலதான் அந்த வார்த்தை வருது. உன்னைய பார்த்தா நான் மெலிந்து என் கைவளை கழல்கிறதேன்னு தலைவிகள் சொல்லுவாங்க. அதுல என்ன அர்த்தம்? கைவளை இவனை பார்த்த உடனே இவன் மேல இருக்கிற அன்புனால கைவளை கலன்று விழுந்துருது, அவன் வளையல் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றது. அப்ப வளையல நீதான் கொடுத்துருக்க. ஆகவே அது இரண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய குறியீடு. இவள் மனம் உவந்தாள், அவன் இவள் மனதை கொள்ளை கொண்டான், அப்படி அது பொருள் வரக்கூடியது. அப்ப இவர் என்ன சொல்ற இந்த இடத்துல? அவன் யாரு? அவன் அழகு மிக்கவன். அழகுலையும் எப்படிப்பட்ட அழகு? அனைவரும் அவன் மார்பில் சென்று உழல வேண்டும்னு ஆசைப்படுற அளவுக்கு. வண்டு வந்து உழுத மார்பு அது. வண்டுதான் யாரு? நாம தான். போய் அவன் மார்பில் அவ்வளவு அழகா இருக்க அவன் மார்பு, அதில் நாம் சேர மாட்டோமான்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி வரை மார்பு உடையவன் அவன். அழகன். சரி, அழகன்னா
சும்மா அப்படி இருப்பானா ஐயா? ஐயா, ஆள் அழகா இருக்கானேங்கிறதுனால சாதாரணமா நினைக்காதீங்க. போரானை கொம்பு ஒசித்தவன் அவன். சாதாரண யானை இல்ல அது. போர் முயற் போர் முறைகளில் பயிற்சி கொடுக்கப்பட்ட, யாராலும் வெல்ல முடியாத யானையாக இருந்ததுதான் குவலையா பீடம், கம்சனுடைய பட்டத்து யானை. ஆள் அழகா இருக்காங்கிறது மட்டும் இல்ல, அப்பேற்பட்ட பெரிய யானைய, போர் முறைகளில் சிறந்த யானையவே கொம்பு உடைச்சு கொன்னவன். அப்படியா ரொம்ப கோவக்காரனா இருப்பானோ, குடும்பக்காரனா இருப்பானோ அப்படி நினைக்காத. புல் பாகன். அவன் வந்து கருடனின் மேல் வரக்கூடியவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கருடன் மேல அவன் எப்ப வந்தான்? அடியார்கள் துயர் தீர்ப்பதற்கு அவன் விரைந்து வருவதற்காக கருடன் மேல ஏறி வரானாம். அப்படித்தானே இதுக்கு சொன்னோம். கஜேந்திர மோட்சத்துக்கு அது ஆதி மூலமேனு அந்த யானை கதறியதும் புல்லூர்ந்து வந்தான் அப்படின்னு தானே சொல்றோம். கராது காலை கதுவன் பெரியாழ்வார் பாடல் படிச்சிருக்கோம் இல்லையா? புல்லூர்ந்து அப்படியே வந்து கருட பகவான் மேல வருவான். அப்போ ஆள் பெரிய அழகன், பெரிய வீரன், அதே நேரம் அனைவருக்கும் உதவக்கூடியவன், அவனை தஞ்சம் புகுந்தவர்களுக்கு உதவக்கூடியவன். இவ்வளவு குணங்கள் இருக்க தலைவனுக்கு இது போதாதா? அழகா இருக்கான், வீரனா இருக்கான், பிறருக்கு உதவக்கூடியவனா இருக்கான். அப்ப அவன் மேல எங்களுக்கு லவ் வராதா? வந்துருச்சு. அவன் வந்ததுனால அவன் வந்து என் மனசை திருடிட்டு போயிட்டான். என் கனவளை கவர்வானோ, கவர்ந்துட்டு போயிட்டானோ அப்படின்னு அப்படி சலிச்சுக்கிற மாதிரி ஒரு சொல்லு. கொண்டு அறவத்திரை, அதை இப்படி வாசிக்கணும். அதை அறவத்திரை உலவு குறைகடல் மேல் குலவரை போல் பண்டு அரவின் அணை கிடந்து கிடந்து கொண்டு பாரளர்ந்த பண்பாளா. இது என்ன பொருள் அப்படின்னா, அரவத்திரை, அரவம்னா ஓசை, திரைனா அலை, அரவம் எழுப்பக்கூடிய ஓசை எழுப்பக்கூடிய அலைகள் நிறைந்த, அதான் உலவு, அலைகள் உலவும். எப்படிப்பட்ட அலைகள்? நல்ல ஓசை எழுப்பக்கூடிய அலைகள் உலவக்கூடிய குறைகடல், குறைனா பரந்தன்னு அர்த்தம், பறந்து விரிந்த கடல், அதன் மேல் குலவரை போல், குலவரைனா நம்ம மலை தொடர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லையா? மலை ஒரு மலையா நிக்காம இப்படி மலைகள் மலைகளா அப்படி தொடர்ந்து இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சைஸ் மலை தொடர், அதான் குலவரைன்னு சொல்றாரு. மலை ஒரு குலம் போல உட்காந்துருக்கான், பெரியவன் சின்னவன் அண்ணன் தம்பிங்கிற மாதிரி மலை எப்படி மேலும் கீழுமா இருக்கிற மாதிரி அந்த மொத்த மலைத்தொடர் மாதிரி அவ்வளவு நீளத்துக்கு அவ்வளவு பெரிய சைஸ்ல குலவரை போல் அரவின் அணை கிடந்து, ஆதிசேஷனாகிய அந்த அரவத்தின் மீது அணை கிடந்து படுத்துக்கொண்டு, பண்டு பாரளந்த பண்பாளா, அணை கிடந்து கொண்டு பண்டு பாரளந்த பண்பாளா அப்படி வாசிக்கணும். அரவத் திரையுலவு குறை கடல் மேல் குலவரை போல் அரவின் அணை கிடந்து கொண்டு பண்டு பாரளந்த பண்பாளா. அன்றைக்கு பாறை அளந்த பண்பு மிக்கவனே, நீ எங்க கிடந்த? நீ வாட்டுக்கு ஒரு பெரிய மலை தொடர் மாதிரி பிரம்மாண்ட உருவத்தோட அலைகள் ஒலிக்கக்கூடிய அந்த விரிந்த பார்க்கடலின் மேல் ஒரு பாம்பை படுக்கையாக கொண்டு ஒரு மலை போல, மலை தொடர் போல நீ படுத்திருக்க. ஆனா நீதான் முன்னாடி என்ன செஞ்ச? பண்டு பாரளந்த பண்பாளா, இந்த உலகை அலர்ந்த பண்புடையவனாக இருக்கிறாய். வண்டு அமரும் வளர் பொழில் சூழ் வயலாலி மைந்தா. மைந்தானா இந்த இடத்துல இளைஞனேன்னு அர்த்தம், அதாவது இளமை மாறாதிருப்பவனே. வண்டு அமரும் வளர்பொழில், எப்போதும் செழித்திருக்கக்கூடிய சோலைகளில் வண்டுகள் வந்து நிறைந்து அமரக்கூடிய அப்படிப்பட்ட வளத்தால் ஆன வயல்கள் சூழ்ந்த ஆலி எனும் நகரத்தில் எனும் இடத்தின் தலைவனே, என் கண் துயில் நீ கொண்டாய்க்கு என் கனவளையும் கடவேனோ. ஏற்கனவே என்கிட்ட இருந்து என்னுடைய கண்களின் துயிலை நீ பறித்து கொண்டு விட்டாய். என் கண் துயில் நீ கொண்டாய். அந்த வார்த்தையை பாருங்க. எனக்கு தூக்கம் போச்சு இல்ல, என் தூக்கத்தை நீ திருடிட்ட. என் கண் துயில் நீ கொண்டாய். ஏற்கனவே என்கிட்ட இருந்து நீ உன்னை கொண்டுட்டு போயிட்டிய. எதை? எனது தூக்கத்தை நீ எடுத்துக்கொண்டாய். என் கனவளையும் கடவேனும். இப்போ உங்ககிட்ட என் வளையலையும் விட்டு கொடுப்பேனா நானு? ஏற்கனவே முதல்ல என்ன சொன்னார் முந்திர பாட்டுல? என் கனவளையும் கடைவேணும். ஏற்கனவே வளையல் நான் உன்ட்ட கொடுப்பேனா? இப்ப என்ன சொல்றாரு? ஏன்பா
நீ ஏற்கனவே என்கிட்ட இருந்து என்னுடைய துயிலை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டாயே, என்னுடைய உறக்கத்தை எல்லாம் நீ எடுத்துக்கொண்டு விட்டாயே. இப்ப என் கனவளையும் உனக்கு வேணுமா? என்னுடைய வளையலும் உனக்கு வேணுமா? அப்போ இந்த இடத்துல துயிலை எடுத்துக்கொண்டாய்னா என்ன? எனது உறக்கத்தை எடுத்துக்கொண்டாய் அப்படின்னா, எனது அறியாமையை நீ எடுத்துக்கொண்டாய். அந்த பொருள். குயிலாலும் வளர்பொழில் சூழ் தன்குடந்தை குடமாடி குடம் ஆடுபவனே அதான் குடமாடி. சாமி ஆடுபவன சாமியாடி அப்படின்னு சொல்றது. அது மாதிரி இங்க குடமாடி குடக்கூத்து ஆடுபவனே. எந்த இடத்துல குடக்கூத்து ஆடுறாரு? குடந்தையில். எப்படிப்பட்ட குடந்தையில்? குயில் ஆலும் வளர் பொழில் சூழ் தன் குடந்தை. ஆளுதல் அப்படின்னா பாடுதல்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதாவது இஷ்டத்துக்கு பாடுறது, அதான் ஆளுதல். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கிறதுக்கு பேர் தான் ஆளுதல். அந்த ஆளும்னா நாவ அசைத்து என்ன வேணாலும் ஓசை எழுப்புதல். அதனாலதான் ஆலோலம் அப்படின்னு, ஆலோலம் பாடுதல் அப்படின்னு உண்டு. அது எதுக்கு ஆலோலம்னா, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் குரலை விட்டு அந்த பறவைகளை துரத்துறது. அதான் ஆலோலம் பாடுதல். குயில் ஆளும், குயில் வந்து மகிழ்ச்சியில அதுவாட்ட சவுண்டு விட்டு பாடிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு கிடக்குது. அப்படி குயில்கள் பாடக்கூடிய வளர் பொழில் சூழ் அழகிய சோலைகளால் சூழப்பட்ட குளிர்ந்த குடந்தை நகரத்தில் குடமாடிக் கொண்டிருப்பவனே, துயிலாத கண் இனையேன் நின்னினைந்து துயர்வேனோ. நீ என்கிட்ட இருந்து தூக்கத்தை எடுத்துட்டு போயிட்ட. ஆகவே துயிலாத கண் இனையேன், ஒரு நொடி கூட தூங்காமல் இருக்கக்கூடிய கண்களை உடைய நான் உன்னை நினைத்து துயருவேனோ. உன்னை நினைச்சு நான் சங்கடப்படணுமே. முயலாலும் இளமதிக்கே வளை இழந்தேற்கு இது நடுவே. வயலாளி மணவாளா கொள்வாயோ மணி நிறமே. அது முயல் ஆளும் இளமதிக்கே. இந்த இடத்துல முயல் போல் குதிக்கக்கூடிய இளமையான சூரிய எது? சந்திரன். இளஞ்சந்திரனுக்கு அதை பார்த்து நான் வளை இழந்தேன் அப்படின்னு சொல்றேன். இதுல முயல்ங்கிற சொல்லுக்கு வந்து முயலாலுங்கிறது முயலை சொல்ல, முயலுக்கும் நிலவுக்கும் எப்படின்னு பார்த்தாலும் பொருத்தம் வரல. ஆகவே நான் இந்த வரியை மட்டும் நான் கொஞ்சம் தேடிட்டு இருக்கேன். இது வந்து முயல் போல் ஆளுக்கு பெரிய வச்சம்பிள்ளையே அப்படித்தான் சொல்றாரு. முயல் போல் தாவி குதிக்கக்கூடிய முயலை போன்றவே இது பண்ணக்கூடிய அந்த பாலச்சந்திரனையும் தான் அவர் எழுதுறாரு. ஆனா அதை விட ஒரு சிறப்பு பொருள் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆக இதை நான் குறிப்புல வச்சிருக்கேன். நான் திரும்ப எப்பவாவது அது ஆஹ் கொஞ்சம் பார்த்து நான் சொல்றேன் இதுக்கு பொருளை. முயலாலும் இளமதி. இதுல ரெண்டு பொருள். இதுக்கு இன்னொரு பொருள் எப்படி எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதை நான் செக் பண்ணி தான் சொல்லணும். முயல் ஆள்தல் அப்படின்னா அந்த இளம் சந்திரன் உருவாகி வரால இளமதிக்கு, அந்த இளமதி வந்து ஒரு அதாவது நீங்க முழு நிலவாக இருந்த ஒன்று அப்படி மெல்ல சுருங்கி இல்லாமல் ஆகிறது. அதன் பிறகு மெல்ல வளர ஆரம்பிக்கிறது. அப்ப இளமதிங்கிறது சுருங்கி வரும் மதி கிடையாது, வளர்ந்து வரும் மதியத்தான் இளமதின்னு சொன்னா. இளமையிலிருந்து முதுமைக்கு போறோம். ஆகவே இளமதினா அதாவது சுக்லபட்சம், அமாவாசையிலிருந்து பௌர்ணமியை நோக்கி போற பீரியட்ல இருக்கக்கூடிய நிலவு. அந்த நிலவு வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டு வரும். அது பொந்துக்குள்ள இருக்கிற ஒரு முயல் சிறிது சிறிதா வெளியே வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். முயல் ஆளும் இளமதிக்கு. அப்போ அதை பார்த்து நீ எப்படி வளையலை இழந்த அப்படின்னா, இறைவனுடைய எண்ணம் என் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வர வர நான் அப்படியே என் வளையலை இழந்து விட்டேன். அதாவது அவன் நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வருது. எப்படி முயல் வந்து அந்த பொந்துக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருதோ, அத மாதிரி நிலவு எப்படி மெல்ல மெல்ல வளர்கிறதோ, அத மாதிரி அவன் நினைப்பு என் மனசுக்குள்ள வளர வளர எதை இழந்துட்டேன்? என்னுடைய வலையை அவனிடம் இழந்து விட்டேன். என் மனதை அவனிடத்துல பறி கொடுத்துட்டேன்னு அர்த்தம். இது நடுவே, இது போதாதுன்னு வயலாளி மணவாளா கொள்வாயோ மணி நிறமே. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருதா? மென்முலை பொன், ஆஹ் மென்முலைகள் பொன் அரும்பன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒளி வீசிக் கொண்டிருந்த என்னுடைய நிறம், என்னுடைய தோலின் நிறம்
இப்போது அப்படி பூச்சி மாதிரி ஒரு மாதிரி பசலை படர்ந்து ஆயிருச்சு. அப்போ ஏற்கனவே உன்னைய மனதுல நினைச்சதுனால உன் நினைப்பு என் மனதிற்குள் வளர்ந்து என்னுடைய வளையலெல்லாம் போய் விட்டது, கலந்து விழுந்து விட்டுச்சு, மெடிஞ்சிட்டேன். இப்ப நீ என்ன செய்யற, இன்னும் என்னைய வந்து சேராம உன்னுடைய நினைப்பையே எனக்கு கொடுத்து எனது நிறத்தையும் மங்கி போகச் செய்கிறாய். என் கொள்வாயோ மணி நிறமே, எனது ஒளி வீசும் நிறத்தையும் நீ கொள்கிறாய், என் தூக்கத்தை கொள்கிறாய், என்னுடைய வளையலை கொள்கிறாய், இப்போது என்ன செய்கிறாய், என்னுடைய நிறத்தையும் கொள்கிறாய், எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுகிறாய். அடுத்த பாட்டு. நிலையாளா முன்னின் வணங்க, நிலை ஆளா, நிலை ஆளாக, நிலைத்து நிற்கும் ஆளாக. எங்க நிலைத்து நிற்க முடியும்? நித்திய சூரியாக, சிரஞ்சீவியாக வைகுண்டத்துலதான் நிலைத்து இருக்க முடியும். வேற எங்கேயும் நீங்க நிலைத்து இருக்க முடியாது. மானுட பிறவி நிலையானது அல்ல, சொர்க்கபோகம் நிலையானது அல்ல. அப்ப எது நிலையானது? இறைவனின் திருவடியில் அமர்ந்திருக்கும், வைகுண்டத்தில் அமர்ந்திருக்கும் இடமே அந்த வாழ்க்கை தான் நிலையானது. அப்ப நிலைத்த ஆளாக, அதான் நிலை ஆளாக, நின் வணங்க, உன்னை வணங்க அப்படின்னு என்ன? அப்போ நித்தியசூரியா இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை? எப்போதும் இறைவனின் புகழை பாடிக்கொண்டு அவனது அழகை பருகிக் கொண்டு அங்கு மகிழ்ந்திருப்பதுதான் அவங்க வேலை. அப்படி நான் உன்னை வணங்குவதற்கு வேண்டாயே ஆகிலும் சரி, நீ என்னைய நித்திய சூரியா ஆக்கி நிதமும் உன்னை நான் வணங்கும்படி நீ என்னைய செய்யலனா கூட என் முலை ஆள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே. என் முலை ஆள உன் அகலத்தால். எந்த அகலத்தால்? உன் மார்பின் அகலத்தால். அதுதான் உன் அகலத்தால்னு சொல்றாரு. உன் அகன்ற மார்பால் என் மென்முலைகளோடு உன் மார்பு சேரும்படி என்னை ஒரு முறையாவது அணைத்துக் கொள்ள மாட்டாயா? நீ என்னை கொண்டு போய் நிரந்தரமாக வைகுண்டத்துல வச்சு நிதமும் உன்னை நான் வணங்கும்படி செய்ய மாட்டேன்னா கூட பரவாயில்லையா, ஒரே ஒரு தரம் உன்னை என் நெஞ்சோட சேர்த்து கட்டிக்கோ. என் முலையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாய, ஒரே ஒரு நாள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடு. சிலையாளா, சிலைனா வில், வில்லை ஆள்பவனே, மரமெய்த திரள் ஆளா, 7 மராமரங்களையும் ஒரு அம்பால் துளைத்த திறன் மிக்கவனே. ராமனை சொல்றார். மரமெய்த திரளாளா, திருமெய்ய மலையாளா. திருமெய்யம்ங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, நம்ம திருச்சியில இருந்து காரைக்குடி போற வழியில திருமையம்னு வரும். திருமையத்துல இருக்கக்கூடிய இறைவன் பெயர் மெய்யநாதர், சத்யநாதன், அதான் மெய்யநாதர். இப்ப அமித்ஷா பார்த்துட்டு போனார் அவரை. அப்பேற்பட்ட அதாவது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், கண்டிப்பா மெய்யநாதரை ஒரு முறை நீங்க போய் பார்த்தே ஆகணும். அந்த மூலவரை ஒரு முறை நீங்க பார்க்கணும். அது அது பார்த்தாதான் தெரியும் அது என்னன்னு. ஒரு முறை நேரில் சென்று திருமயம் பாருங்க. திருமயம் கோட்டை, திருமயத்துல இருக்கிற அந்த கோயில் எல்லாமே அடுத்தடுத்து தான் இருக்கும். அதற்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த எண் கோண குளம், இது மூணுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். வெளியில ஒரு நரசிம்மர் சிலை சும்மா அனாதையா போட்டு வச்சிருப்பாங்க. ஹம்பியை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நரசிம்மர் சிலை. இது அனைத்தையும் ஒரு முறை பாருங்க. நாயக்கர் கால சிற்பங்கள் பிரமாதமா இருக்கும். அந்த திருமையம் என்கிற கூடிய அந்த அது ஒரு மலையில் கட்டப்பட்ட குடைவரை கோயில். அது மலை கோயில். அது மலைக்கு மேல கோட்டை, திருமையம் கோட்டை மலைக்கு மேல இருக்கக்கூடியது. ஆகவே அதை போய் நீங்க பாருங்க. அதனாலதான் மலையாளாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. திருமைய மலையாளா, நீ ஆள வளையாள மாட்டோமே. இந்த வார்த்தை வைணவ பரிபாஷையில ரொம்ப முக்கியமானது. நீ ஆள வளையாள மாட்டோமே. நீ எங்களை ஆளும் போது நாங்க வளையலெல்லாம் அணிந்து அதை ஆள மாட்டோம். அதுல எங்க கவனம் போகாது. எங்கள் வளையல் அணிவது என்ன? அழகுபடுத்திக் கொள்வது, அனுபவிப்பது, இந்த உலக இன்பத்தை நுகர்வது, இதெல்லாம் எங்களுக்கு நடக்காது. வளையாள மாட்டோமே. நஞ்சியர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்பிள்ளைன்னு அவர் கூட இருக்கிறவர். 2 பேரும் ஒரு பாகவதற்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போறாங்க. அவர் ரொம்ப பெரிய பரம பக்தர். அவருக்கு உடம்புல ரொம்ப முடியாம இருக்காரு. அப்போ இவங்க கேக்குறாங்களா, நஞ்சியர் கேக்குறாரா,
நீரே பரம பக்தர். இறைவன்ட்ட நீ வந்து நீ கேட்டா அவன் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். இவ்வளவு துன்பத்த நீங்க இப்படி இப்படி கஷ்டப்படணுமா? நீங்க இறைவன்ட்ட இது பண்ணக்கூடாதா? ஏன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாராம். இந்த பாடல் வரிய சொல்றாராம். நீயாள நாங்க என்ன செய்ய மாட்டோம்? இந்த வளையாள மாட்டோமே. நீயாள வளையாள மாட்டோமேன்னு கலியன் பாசுரம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது, அவன் நினைப்பு நம்ம மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், நாம எப்படி மற்ற இன்பங்கள நம்ம அனுபவிக்க முடியும்? அப்படின்னு கேட்கிறாராம். வெளிய வந்து நஞ்சியர் சொல்றாராம் நம்பிள்ளைட்ட. பாரியா, நம்மலாம் பாட்ட பாட்டா படிக்கிறோம். அவர பாத்தியா? அதுவே வாழ்க்கையா வச்சிருக்காரு. அப்படின்னு அவர புகழ்ந்து பேசிட்டு போறாங்களாம். வைணவ பரிபாஷையில அது ஒண்ணு உண்டு. நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால், அந்த துன்பம் வருவதற்கு காரணமே நாம இறைவனை மனசுல நினைச்சிருக்கிறது தான். அவன் வந்து இந்த இந்த சோதனையை செஞ்சுதான் பார்ப்பான். ஆகவேதான் நீயாள வளையாள மாட்டோமே அப்படின்னு அவங்கிட்ட முறையிடுறது. நீ வந்து எங்களை ஆள்கின்றவன் என்றால் நாங்க இந்த வளையலை வச்சு மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் எங்களுக்கு இருக்காது. நாங்க உலக இன்பத்தை ஆள மாட்டோமேன்னு சொல்றது. அதனாலதான் திருமெய்ய மலையாளம் மெய்யது சத்தியம் உண்மை உண்மையானவன். உண்மை வந்து நம்மை அடையும் போது நாம் பிற எதையும் நாம் ஆள மாட்டோம். பிற எதையும் ஹேண்டில் பண்ண மாட்டோம் உண்மையை தவிர. மையிலங்கு கருங்குவளை மருங்கலரும் வயலாளி. மையிலங்கு கருங்குவளை கருமை நல்ல மை போன்ற கருமை மிக்க குவளை மலர்கள் மலரும் வயல் ஆலி வயல்களால் சூழப்பட்ட திருஆலி நகரில் நெய்யிலங்கு சுடராழி படையானை. அது நெய்யிட்டது போல ஒளி வீசும் சுடர் வீசும் சக்கரத்தை உடையவனை. நெடுமாலை திருமாலை கையிலங்கு வேல் கலியன். கையில் வேலிலங்கு கலியன் அப்படி வாசிக்கணும். கையில் வேலை வைத்திருக்கக்கூடிய கலியன் கண்டு உரைத்த தமிழ் மாலை ஐயிரண்டும் ஐயிரண்டு 10. அப்படிப்பட்ட நெடுமாலை பார்த்து கையில் வேலை பிடித்திருக்கும் கலியன் பாடிய இந்த 10 பாட்டையும் இவை வல்லார்க்கு இதை ஓத வல்லார்க்கு அருவினைகள் அடையாவே, கொடுந்துன்பங்கள் அவர்களை வந்து சேராது அப்படின்னு முடிக்கிறார். அவை இது வந்து தலைவியின் துயராக தலைவியினுடைய பிரிவை சொல்லும் விதத்தில் இறைவனது பெருமையை சொல்ற பாடல்களா அந்த 10 பாடல்கள் எழுதியிருக்கார். நண்பர்களுக்கு நன்றி. நன்றி ஜெயச்சா. இந்த முயல் சொன்னீங்க இல்லையா, அது வந்து கம்பராமாயணத்துல நிறைய முயல் கரை அப்படின்னு அந்த நிலவுல இருக்கிற கரையை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம்? என்ன என்ன வரிகள்ல சொல்றாரு? அது சரியா பாடல்கள் நிறைய பாடல்கள்ல வந்திருக்கு. முயல் கரைன்னு தான் சொல்றாரு. அந்த கரை நிலவுல இருக்கிற கரைய நான் பாடல்களை எடுத்து போடுறேன். ஏதாவது 2 பாட்டு எனக்கு சும்மா அனுப்பி வைங்க, நான் அதுல இருந்து பாக்குறேன் பொருள் இருக்குமான்னு. பாத்துடலாம். அப்புறம் ஜெஜா, இந்த ஆக்சுவலா இப்ப ஆண்டாள்ன்றது ஒரு ஆழ்வார், அவங்க பொண்ணா இருந்து எழுதினவங்க. இந்த மற்ற ஆழ்வார்களுக்கு பெண்ணா இருந்து எழுத வேண்டிய அவசியமோ அல்லது ஆசையோ எப்படி வருது? அது அது சாதாரணமா அவங்களா இருந்து எழுதுற பாசுரங்களை தாண்டி இதுல எதை அடையிறாங்க அவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஆண் தன்மை பெண் தன்மை இரண்டுமே வந்து இருக்கு. நம்ம ஆணாய் பிறந்ததால் ஆணா இருக்கணும்னு இல்லை, பெண்ணாய் பிறந்தால் பெண்ணா இருக்கணும்னு இல்லை. ஆணிடத்தில் பெண் தன்மை உண்டு, பெண்ணிடத்தில் ஆண் தன்மை உண்டு. பெண் தன்மைக்கும் ஆண் தன்மைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண் தன்மை அடைவதால் மகிழ்வது, ஒன்றை அடைந்தால் மகிழ்ச்சிங்கிறது ஆணுக்குரிய எண்ணம். இப்போ வந்து காதல் தோல்வியினால் விரக்தி அடைந்து வாழ்க்கையை அழித்து கொண்டு தண்ணி அடிச்சிட்டு தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் சங்கடப்படுத்துறது பெண்ணா ஆணா? ஆண் தான் பெரும்பாலும் அதை செய்யறான். பெண்கள் அந்த சோகத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. இந்த காதல் தோல்வியால ஒரு பெண்ணு குடிச்சிட்டு திரிஞ்சா, எல்லாரையும் இது பண்ணிட்டு திரிஞ்சான்னு எங்கேயுமே நீங்க பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஆண் தான் இப்படி தான் அடையாத காதலை உலகுக்கே விளம்பரப்படுத்தி, பாரு அவ கிடைக்காதனால நான் எப்படிலாம் சீரழிகிறேன் பாருங்கிறத ஒரு பெருமையா அடைய வச்சு திரியறவன். ஏன்னா
அடையாததன் ஏக்கம், அடையாததனுடைய ஏமாற்றம் அதிகமாக உள்ளது ஆணுக்கு. ஏனென்றால் ஆண் அடைந்து மகிழ்பவன். ஆனா பெண் அப்படி இல்லை. பெண்ணினுடைய மகிழ்ச்சியே அளித்து மகிழ்வது. கொடுத்தாதான் அவளுக்கு மகிழ்ச்சி. பெண்ணுக்கு மகிழ்ச்சிங்கிறது பெறுவது அல்ல, கொடுப்பது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன், நீ சாப்பிடாம போயிட்டியேன்னு கோவப்படுவாங்க. நான் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்போது வாங்காம போனீங்க, அதான் கோபம். பெண்களுடைய கோபம்ங்கிறது எனக்கு நீ வாங்கி தரலையேங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். ஒரு நிஜமாவே பெண்தன்மை புரிந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு எதையுமே வாங்கி கொடுக்காமலேயே அந்த பெண்ணை ஈஸியா தன் கையில எடுத்துட முடியும். இதெல்லாம் தொழில் ரகசியம். அதாவது பெண்கள்கிட்ட இருந்து நீங்க சரியான முதத்தில் வாங்க தெரிந்தால் உலகத்துல உங்க பிச்சை பாத்திரம் ஒரு நாளும் வறண்டு போகாது. பெண்கள்கிட்ட இருந்து வாங்க மட்டும் தெரியணும். சரியாக வாங்கிக்க தெரிஞ்சதுன்னா நீங்க உங்க உங்க பாத்திரம் குறையவே குறையாது. நான் அதை என் வாழ்க்கை பூரா அனுபவிக்கிறேன். நான் இப்ப வரைக்கும் அதான் சொல்றேன். இப்ப நான் கிளாஸுக்கு உட்கார்ந்தா கூட என் ஒய்ஃப் கொண்டு தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுட்டு தான் அடுத்து அவங்களே சாப்பிடறதுக்கு போவாங்க. இதை நான் கேட்கறது இல்லை, அது செய்யறது. அவங்க இந்த ரூமை ரெடி பண்ணி வச்சுட்டேன், பெருக்கி வச்சுட்டேன், தொடச்சி வச்சுட்டேன், இந்த ரூமுக்குள்ள போங்க, இந்த ரூமுக்குள்ள போங்கன்னு என்னை அந்த ரூமை செலக்ட் பண்ணி வைக்கிறதுல இருந்து நீங்க கொடுக்கறதுக்கு முன் பெண்ணிட்ட நீங்க கொடுத்து திருப்தி அடையலாம். ஒரு பெண்ணுக்கு எதையாவது கொடுத்தா திருப்தி அடைஞ்சிருவான்னு நீங்க நினைக்கிறது ரெண்டாம் பட்சம். பெற்று திருப்தி அடைவது ஆண், அழித்து திருப்தி அடைவது பெண். அப்போ இறைவனிடத்தில் நாம் பெற வேண்டுமா அழிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னா ரெண்டையும் செய்யணும். அவன் அருளை பெற வேண்டும். அவன் அருளை பெற்று மகிழும் போது நம்ம ஆணா இருப்போம். நம்மையே அவனிடத்துல கொடுத்துடணும். சரணாகதின்னு சொல்லும் போது அது என்ன பாவத்துல வரும்? சரணாகதி யாருக்கு இயல்பா வரும்? தன்னையே இறைவனிடத்தில் ஒப்படைத்தல், தன்னையே கொடுத்தல். கொடுக்கும் பாவம் யாருக்கு உண்டு? பெண்ணுக்கு தான் உண்டு. காரைக்கால் அம்மை எடுங்க, ஔவையார் எடுங்க, நீ யோசிச்சு பாருங்க. காரைக்கால் அம்மை புனிதவதியார்ங்கிற பேர்ல, சாரி புனிதவதி தானே, ஆமா அதுதான் பேர், மறந்துடுவேன் திடீர்னு. அப்படி பேர்ல அவங்க அந்த வணிகருக்கு மனைவியா இருக்காங்க. அந்த வணிகன் நீ இறைவனின் அருள் பெற்றவளா இருக்க, நீ வணங்கத்தக்கவளே தவிர நீ மனைவியாக உன்னை நான் இனிமே ஏத்துக்க முடியாது. நீ எப்படி இறைவன் நீ கேட்டா உடனே ஒரு மாங்கனியை கொடுக்கறான். இது பெரிய பெரிய முனிவர்கள் அருந்தவம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நிகழாத, அவர்களுக்கெல்லாம் இறங்காத தெய்வம் உனது ஒரு குரலுக்கு இறங்கி ஓடி கொடுக்குதுன்னு சொன்னா நீ எப்பேற்பட்ட தெய்வ பிறவி? உன்னைய போய் நான் பொண்டாட்டியா வச்சு நீ சமைச்சு பரிமாறி நான் சாப்பிட்டு உட்காந்து நீ கைகால் அமுக்கி விட்டு நான் படுத்திருக்கிறதா? அது நடக்கவே நடக்காது, அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி இவ காலில் விழுந்துடுறான். கணவனாகப்பட்டவன் மனைவி காலில் விழுந்துடுறான். அப்ப காரைக்கால் அம்மை என்ன சொல்றா? இந்த இளமையும் இந்த அழகும் எனக்கு இருப்பது என் கணவனுக்கு அளிப்பதற்கு. எப்ப என் கணவன் அது வேண்டாம்னு சொல்லிட்டானோ அப்ப இனிமே எனக்கு மட்டும் அது எதுக்கு? இதை விடுத்து எவரும் விரும்பாத பேய்கோலத்தை எனக்கு தான் இறைவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறான். ஆகவேதான் இன்னைக்கு நீங்க காரைக்கால் அம்மை உருவம் வட இந்தியால சாமுண்டியினுடைய உருவத்தை ஒத்தது. எண்புதோல் பொருத்திய உடம்பு. அது வெறும் எலும்பு தான் இருக்கும், மேல எலும்பு, அவ்வளவுதான். நீங்க திருவாலங்காடுக்கு போங்க, சென்னை பக்கத்துலதான் இருக்கு. திருவள்ளூருக்கு அந்த பக்கம் இருக்கு. திருவள்ளூர் போற வழியில திருவாலங்காடு இருக்கு, சென்னை டு திருவள்ளூர் வழியில. அந்த திருவாலங்காடுல அவளுடைய உருவம் இருக்கு. அதை இப்ப சேலையெல்லாம் சுத்தி வச்சு கண்ணுக்கு தெரியாம வச்சிருப்பாங்க. ஆனா அங்க ஒரு போட்டோ எடுத்து மாட்டியிருப்பாங்க. அந்த போட்டோல போய் பாருங்க, காரைக்கால் அம்மையினுடைய உருவம் என்னன்னு தெரியும். சோழர் கால படிமம். அது அவ்வளவு அழகா இருக்கும், கண்டிப்பா பார்க்க வேண்டியது. ரொம்ப அழகா இருக்கும். திருவாலங்காட்டுல இருக்கக்கூடிய அம்மையினுடைய சிற்பம், காரைக்கால் அம்மையினுடைய சிற்பம். அப்ப கொடுப்பதுல எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. இளமையை கொடுத்துட்டா, தன்னுடைய தோற்றத்தின் அழகை கொடுத்து விட்டால். இளமையை கொடுக்கறது ரெண்டாவது, அழகு கொடுத்துட்டா. எனக்கு அழகு வேண்டான்ட்டா, பேயா அலையறேங்கிறா. ஔவையார் என்ன சொல்றா? எனக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், எனக்கு கிளவி வேஷம் கொடு.
எனக்கு கிளவி தோற்றத்தை கொடு, அதை கேட்டு வாங்கிக்கிறா. அப்ப பெண் என்பவள் இதை மாதிரி செய்த ஏதாவது ஒரு ஆண் கவிஞர்களையோ அல்லது ஆண்பால் பக்தியுடையவர்கள் யாரையாவது பார்த்திருக்கோமா நம்ம? எனக்கு இளமை வேண்டாம், எனக்கு அழகு வேண்டாம், கிடையாது. இவங்களுக்கு கொடுக்கவே தெரியாது. ஆம்பளைகளுக்கு வாங்கி திங்கிறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். கொடுக்கின்ற கை ஏன் அன்னமிடும் கை அன்னபூர்ணியின் கையா இருக்கு? ஏன் அது அன்னபூர்ணன்னு ஒருத்தன் இல்ல? கொடுக்கிற கை பெண் கை தான். அப்போ இறைவனிடத்துல தன்னை கொடுக்கணும்னு நினைக்கும் போதே, அந்த நினைப்பு வரும்போதே நாம பெண்தன்மை உடையவர்களா ஆயிடுவோம். அப்படி பெண்தன்மை உடையவர்களாக ஆனால்தான் நீங்க உங்களை கொண்டு கொடுக்கவே முடியும். உன்னை கொடுக்கணும்னாலே நீங்க பெண்ணாதான் மாறி ஆகணும். அதுதான் ஆழ்வார்களுக்கு நேர்கிறது. அந்த அப்படி இறைவனிடத்துல தன்னை கொடுக்கணும்னு நினைக்கும் போதே அவர்கள் அந்த பெண் தன்மைக்கு, அந்த பெண்ணின் பாவத்திற்கு போயிடுறாங்க. அப்போ பாடல்கள் எழுதுனா தன்னை பெண்ணாக கொண்டுதான் எழுதணும். சரணாகதிங்கிறது அதனுடைய அடிப்படை, இறைவனிடத்துல தன்னை கொண்டு கொடுப்பது. அத சரணாகதியை எழுதும்போது அவங்க அவன் ஒருவனே ஆண், புருஷோத்தமன், தனி ஒருவன்னு சொல்லியாச்சு. அவன் ஒருவனே ஆண்னு சொல்லியாச்சு. இப்ப நான் இந்த பூமியில ஆம்பளையா பிறந்து என்ன பிரயோஜனம்? நானும் பெண் தான். அவனை பொறுத்த வரைக்கும் நானும் அவனை சேர வேண்டிய ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவி தான் நானும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவன் ஒருவனே புருஷன், மீதி அத்தனை பேரும் அவனை அடைய விரும்பும் கோபியர் தான். அதுதான் வைணவத்தின் அடிப்படை. அதை மனதுல கொண்டுதான் நம்மாழ்வாரும் இப்படித்தான் எழுதுறாரு, இவரும் அப்படித்தான் எழுதுறாரு. நம்மாழ்வார் பராங்குச நாயகின்னு சொல்லுவாங்க அவரை. இவர் பரகால நாயகி, அவர் பராங்குச நாயகி. அப்படி தன்னையே பெண்ணென பாவித்து எழுதியவர்கள். அதான் அதனுடைய அடிப்படை. இது நன்றி நன்றி அருமை. நண்பர்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா ஆனந்த்குமார் சார், உமா ஜாஜா, நீங்க நீண்ட விளக்கம் கொடுத்துட்டீங்க. நான் ஓகே மேபி ஒரு ஆடர் மாதிரி அது இப்படி கூட திங்க் பண்ணாங்களா? அங்க இருக்கிற போஸ்டர் வந்து ஆலிங்கனம் போஸ்டர். ஸோ அதை பார்த்து இவர் எவோக்காய் இந்த ஸ்டேட்ல பாடிருக்கலாம் இல்லைங்க? அப்படி எடுத்துக்கலாமா? ஜாஜா நீங்க மியூட். ஆனந்த், உங்க கேள்வி எனக்கு சரியா கேட்கல. ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, கிளியரா கேக்குதுங்க. ஓகே, திருவாலியில இருக்கிற போஸ்டர் வந்து ஆலிங்கனம் பண்ற போஸ்டர் கரெக்டுங்களா? ஸோ அதை பார்த்து கூட இவர் எவோக் ஆயிக்கலாம் இல்ல அந்த மாதிரி பாடுறது? ஆமா, ஆனா அது ஆலிங்கனம் செய்ததாக சொல்லப்படுவதை தவிர அந்த கோலம் ஆலிங்க கோலமா இருக்காது. தாயார் அவ பிடிச்சிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதபடி இருக்கும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது அதனாலேயே அவர் அதை எழுதியிருக்கலாம். தாயார் அவனோடு கலந்து இருக்கக்கூடியதுனால ஐக்கிய பாவத்தை மனசுல வச்சு அப்படியும் எழுதியிருக்கலாம். திருவாலிக்கு ஏத்த மாதிரி எழுதியிருக்கலாம். சரிதான். இப்போ இந்த துளவம் வந்து தேன் வழியறது, அப்படி இல்லைன்னா அதுல வண்டு மொய்க்கிறது அப்படின்ற மாதிரியான வரிகள் அடிக்கடி வருது. இது வந்து என்ன பாடலுக்கான எந்த மாதிரி குறியீடா அதை புரிஞ்சுக்கிறது? அது ஆக்சுவலா அது மாதிரி இல்ல. ஆமா, அது வந்து துளசியில தேன் வடியுங்கிறது வந்து அது பெருமாள் அணிஞ்சிருக்கும் போது மட்டுமே தான் அந்த சம்பவம் நடக்கும். அதாவது அது வந்து ஒரு உயர்வு நவிர்ச்சியாக சொல்லப்படுவது மட்டும்தான். மற்றபடி அது வந்து அந்த இவங்க வழக்கமா அந்த இயற்கையினுடைய சில நுட்பங்கள் எல்லாம் பேசுற மாதிரியானது கிடையாது. இது கவிஞனுக்கே உரிய லைசன்ஸ், கொஞ்சம் உயர்வு நவிர்ச்சியா சொல்லக்கூடியதுதான். மற்றபடி துளசியில தேன்கிறது எல்லாம் கிடையாது. துளசி மாலையை அவன் விரும்பி அணியக்கூடியவன். அந்த துளசியில தேன் கிடையாது. ஆனாலும் நாங்க வந்து அதுல மலர் இருக்கும், அதுல தேன் வரும், அப்படி வழியும்னு ஒரு கொஞ்சம் உயர்த்தி சொல்லக்கூடியதுதான். அவ்வளவுதான். அத துளசி அவன் பிரசாதம்னு கொண்டா அந்த தேன்கிறது அந்த அவன் அருளின் அமுதமாக நம்ம அதை உருவகிக்கிறோம். அவ்வளவுதான். அதை நோக்கி போகுது. வண்டும் அப்படிப்பட்ட குறியீடு தான் இல்லையா? ஆமா, வண்டுங்கிறது அவனை நாடி போகக்கூடிய நாம எல்லாரும் தான். அவன் மார்பை மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே அதுதான். அவன் அருளை பெற வேண்டி அவன் பிரசாதத்தினுடைய
அமுதத்தை பருக வேண்டி செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அவங்கதான். நன்றி சார். நன்றி நண்பர்களே. கேள்வி எதுவும் இல்லைன்னா இங்க முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முத்துகிருஷ்ணன் சார், உமா மேம் எதுவும் சொல்றதா இருந்தாலும் நன்றிம்மா.